மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசீரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 1-5 மற்றும் 10வது வசனம் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாசகத்தின் மைய கருத்தாக விண்ணரசுக்கு செல்ல தகுதியானவர்களாக இருக்கிறோமா நாம் என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. எண்ணங்களே வார்த்தைகளாக உருபெறுகின்றன. சீடர்கள் தாங்கள் புரிந்து கொண்ட இயேசுவின் இறை ஆட்சியில் தங்களுடைய அந்தஸ்தை, யார் பெரிய பொறுப்பில் இருப்பார்கள், ஒவ்வொருவருக்கும் எந்த பொறுப்பும் இடமும் கிடைக்கும் என்பதில்தான் கவனம் செலுத்தினார்களே ஒழிய இயேசு கூறிய இறையரசினை அவர்கள் புரிந்து கொள்ளாதவர்களாகவே இருந்தனர். அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்ட இயேசு அவர்களை மனந்திரும்ப அழைக்கிறார். அம்மனந்திரும்புதல் யாரை போல் ஆக வேண்டுமென்றால் ஒரு சிறு பிள்ளைக்கு சமமாக மாற வேண்டும் என்கிறார். அப்படி இல்லையெனில் விண்ணரசில் புக முடியாது என்றும் சொல்லுகிறார். சிறு பிள்ளையை எதற்காக உதாரணம் காட்டுகிறார்? மனம் திரும்புதலுக்கும் விண்ணரசில் நுழைவதற்கும் சிறு பிள்ளையாய் மாறுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இயேசு எதற்காக சிறு பிள்ளைகளைப் போல் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக என்று குறிப்பிடுகிறார்? தாழ்ச்சி என்பது அனைவருக்கும் வந்துவிடாது. தாழ்ச்சி என்பது ஒரு பக்குவப்பட்ட முதிர்ச்சி அடைந்த ஒரு முழு மனிதரிடமிருந்தே எதிர்பார்க்க முடியும். அப்படி இருக்க தாழ்ச்சி என்ற ஒரு மாபெரும் புண்ணியம் எவ்வாறு ஒரு சிறு பிள்ளையிடம், இன்னும் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்காத ஒரு சிறு பிள்ளையிடமிருந்து எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? தாழ்ச்சி என்பதோ கடைபிடிக்க முடியாத, ஆனால் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய புண்ணியம். ஆனால் அதற்கு உதாரணமாக சிறு குழந்தையை இயேசு சொல்லுகிறார். ஆக சிறு பிள்ளைக்கும் இத்தாழ்ச்சிக்கும் என்ன ஒப்புமை இருக்கிறது? இது என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு என்று நீங்கள் நினைக்கலாம். வாருங்கள் பார்ப்போம் அப்படி என்ன ஒப்புமை என்று. குழந்தைக்குரிய பண்புகளாக முதலில் முழுவதுமாக நம்புதல். ஒரு குழந்தை தன் தாய் தந்தையை முழுவதுமாக நம்பி வாழ்கிறது. அந்த நம்பிக்கையில் எந்த மாறுபாடும் இருப்பதில்லை. டோட்டல் சரண்டரன்ஸ். அத்தகைய நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு நம் இறைவனிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இப்படி தான் ஒருவர் என்னிடம் வந்து, அதெல்லாம் சரிதாங்க, 7 கழுத வயசாச்சு, இன்னும் எப்படி குழந்தை போல நம்பிக்கை வச்சிருக்கிறது? குழந்தைக்கு என்ன கவலையா இல்லை கஷ்டமா? எல்லாம் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்கன்னு இருக்கோம், நமக்கு யார் இருக்கா அப்படின்னு சொன்னார். அதற்கு நான் சொன்னேன், இதுதானப்பா நம்பிக்கை. எனக்கு யார் இருக்கா என்று நினைக்காத. உனக்குத்தான் அம்மா அப்பாவா கடவுள் இருக்கிறாரு. நீ உருவத்தில் வளர்ந்தாலும் கடவுளுக்கு நீ எப்பவுமே குழந்தை போன்று தான். ஆகவே கவலைப்படாத, நீ உரிமையோடு கடவுளை நம்பு என்று சொன்னேன். அன்பானவர்களே, உருவம் என்பது வெளிப்புற தோற்றம். ஆனால் நாம் மனதளவில் ஒரு சிறு குழந்தைக்குரிய நம்பிக்கையை கடவுளிடம் வெளிப்படுத்தலாம். எப்படி ஃபாதர் என்று நீங்கள் கேட்கலாம். அது அப்படிதான். நமக்கு இப்பொழுது துன்பமாக கஷ்டமாக தெரிவது இறைவனிடம் வேண்டியும் கிடைக்கவில்லை, அப்புறம் எப்படி நம்புறது என்று சொல்லலாம். ஆனால் கடவுளுடைய குட்னஸ், நன்மைத்தனம் நமக்கு அந்த நொடி பொழுதில் தெரிவதில்லை, புரியவும் புரியாது. அதுவே சில நாட்கள் கடந்த பிறகு நினைத்து பார்ப்போம், இதற்காகத்தான் அன்று கடவுள் தாமதித்திருப்பாரோ என்று. சில நேரங்களில் நாமும் கூட, நல்ல வேலைடா சாமி, அந்த நேரத்தில் நான் இதை செய்யலை, நல்ல வேலை கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு என்றும் சொல்லியிருப்போம். சில வேளைகளில் நமக்கான கடவுளின் நன்மைத்தனம் சில நாட்களுக்கு பிறகுதான் நமக்கு புரிகிறது. நன்மையே உருவான இறைவன் நமக்கு நன்மை மட்டுமே செய்வார். ஒரு குழந்தையை போன்று முழுமையான நம்பிக்கையை அவர் பார்த்து கொள்வார் என்று இறைவன் மீது வைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒரு சிறு பிள்ளை தன் பெற்றோர்களை முழுவதுமாக சார்ந்திருக்கிறது. நாமும் கூட வளர்ந்தாலும் நமது சார்பு இறைவனை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும். என்னால் அனைத்தும் முடியும் என்பதை விட இறைத்துணையோடு என்னால் அனைத்தும் கூடும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்க வேண்டும். முழு நம்பிக்கை இருக்கும் இடத்தில் சார்ந்திருத்தலும் இருக்கும். மூன்றாவதாக, யூத சமுதாயத்திலே பெண்களும் சிறு குழந்தைகளும் ஒரு கணக்கில் கொண்டிராதவர்களாக, கணக்கில் வராதவர்களாக, ஒரு பொருட்டால் கருதப்படாதவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த அந்த புதுமையிலே மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அனைவரும் வயிறார உண்டனர், எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர், பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக
உணவுண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000 என்று வாசிக்கிறோம். இங்கு சிறு பிள்ளைகள் தாழ்த்தப்படுகிறார்கள். கணக்கில் வராதவர்களாக, பொருள்படுத்தப்படாதவர்களாகவே இருக்கிறார்கள். அந்நிலையையே இயேசு இங்கு குறிப்பிடுகிறார். அவர்களைப் போன்று பொருள்படுத்தப்படாமல் நாம் இருக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லவில்லை. மாறாக அச்சிறு பிள்ளைகளின் நிலையாகிய தாழ்மை உள்ளம், தாழ்ச்சி மனநிலை, அப்படிப்பட்ட நிலையை ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறார். ஆம் அன்பானவர்களே, நம்மை நாம் தாழ்த்தி கொள்ளுகின்ற பொழுது நாம் உயர்த்தப்படுகிறோம். மற்றவர்களின் கண்களுக்கு நாம் ஏளனமாக தென்படலாம். Don't worry about others who never bother you, but God always is there at your side to take care of you. தாழ்த்தி கொள்ளுகின்ற நிலையையே விண்ணரசுக்கு செல்லும் படிக்கட்டுகளை தொட முதல் தகுதி என்கிறார் இயேசு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடவுள் மீது முழு நம்பிக்கையும் சார்பு தன்மையை கொண்டிருப்பவர்களை, இவன் பொழக்க தெரியாதவன், எப்பவும் கடவுள் இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வார் என்று இழிவாக நம்மை பேசலாம். ஆனால் இயேசு சொல்வதோ, இச்சிறியோருள், அதாவது தாழ்ச்சியோடு இருப்பவர்கள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்கிறார். அதாவது தாழ்ச்சியோடு இருப்பவர்கள் கடவுளின் முன்னிலையில் எப்பொழுதும் பிரசன்னப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் கடவுளின் அன்புக்குரியவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் தாழ்ச்சியோடு இல்லை என்றாலும் தாழ்ச்சியோடு இருப்பவர்களை ஏளனம் செய்யாமல் இருப்போம். ஆனால் யார் தாழ்ச்சியோடு இருக்கிறார்கள்? இவனா தாழ்ச்சியோடு இருக்கிறான், இவளா தாழ்ச்சியோடு இருக்கிறா என்று மற்றவர்களை பற்றி சிந்தனை செய்யாமல் நாம் தாழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்வோம். அத்தாழ்ச்சிக்கு முதல் தகுதி முழு இறை நம்பிக்கையும் முழுமையாக இறைவனை சார்ந்திருத்தலும் ஆகும். அதற்கு சிறந்த உதாரணம் சிறு பிள்ளைகளே. நாம் சிறு பிள்ளைகளாக மாறாவிடில், நாம் சிறு பிள்ளைகளைப் போன்று மனம் திரும்பாவிடில் விண்ணரசில் நமக்கு இடம் இல்லை. விண்ணரசுக்குரியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதை பின்பற்றப் போகிறோம்? தாழ்ச்சியை பின்பற்றுவோம். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். உண்மையான உறவுகள் உதயமாகிடவே உன்னத தேவனின் உறைவிடம் வருவோம். பணிவிடை பெற அல்ல பணியை ஆற்ற வந்த பரமனின் பாசத்தை உணர்ந்திட வருவோம். உண்மையான உறவுகள் உதயமாகிடவே உன்னத தேவனின் உறைவிடம் வருவோம். பணிவிடை பெற அல்ல பணியை ஆற்ற வந்த பரமனின் பாசத்தை உணர்ந்திட வருவோம். அவரே நம் குயவர், நாமோ மண் கலயம். அவரே நம் குயவர், நாமோ மண் கலயம். அவரது கரங்களால் வனைந்திடும் மனிதராய் இணைந்திட மகிழ்ந்திட ஒன்றாய் கூடி வருவோம். இறைவனின் அகில சாட்சியாவோ ஒன்றாய் கூடி வருவோம். இறைவன்